தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறைவனின் அருளை நிறைவாய் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தாயைப் போல பிள்ளையும் நூலைப் போல சேலையும் என்பது பழமொழி. தாய் இல்லை என்றால் உலகில் மனிதன் என்று பிறப்பே இருக்க முடியாது. அன்பின் முழு முடிவுமே தாய்மைத்தான் குறிக்கும். சுயநலம் இல்லாத ஒரு உறவு உண்டு என்றால் அது தாய் மட்டும்தான். பூ உலகில் நடமாடும் அழகு தேவதை, அன்பின் திருவுருவமே தாய். அன்னையைப் போல் நம்மை காக்கும் தெய்வமே பூமியில் எதுவும் இல்லை. தாயே தெய்வமாய் இருப்பதனால்தான் தன் தாயின் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்கிறோம். இறைவனின் அன்பை தாயின் வடிவில் பெற்றுக்கொள்ளலாம். விலை கொடுத்து வாங்க முடியாதது தாய் என்பவள் மனிதருக்கு மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தக்கூடியவள். மேலாக இறைவனின் அன்பை மேலானது. அத்தகைய அன்பை பெற இறைவனிடம் வேண்டுவோம். தாயை மதித்து போற்றுவோம். நம்முடைய தாயை இறைவனின் ஆசீர்வதிக்க இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த புனிதமான திருப்பலியானது இன்று நம்முடைய புனிதர் இஞ்ஞாசியாரின் பரிந்துரையின் வழியாக இந்த 6ஆம் நாள் நவநாள் உற்சவத்தினுடைய சிறப்பு செய்கின்றவர்கள் பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் மரிய செங்கோல், அவருடைய குடும்பம், பாணிப்பட்டி இறை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று கைத்தட்டி நாம் வரவேற்போம். இறைவன் தொடர்ந்து ஊர் மேனேஜருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறை குடும்பத்தார் அங்கு வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் நிறைவான வாழ்வையும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறக்கவும், ஆடு மாடுகள் படுகி பெருகவும், செய்யக்கூடிய விவசாயம் செழித்து வளரவும், குடும்பத்திலே ஒற்றுமை சமாதானம் கிடைக்கவும், பிறந்திருக்கின்ற குழந்தைகள் ஞானத்தோடு இருக்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண காரியங்கள் கைகூடவும், இன்னும் அந்த ஊருக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளையும் தொடர்ந்து ஆண்டவர் வழி நடத்த இந்த சிறப்பான இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது பாணிப்பட்டி சபரிமுத்து, ராசம்மா, லியோ, ஷைலா மேரி ஒப்புக்கொடுக்கின்ற பலி. அனைவரும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஆடு மாடு பயிர் பச்சை பழுகி செழித்து வளர இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி மைக்கேல் குழந்தை தரசு ஒப்புக் கொடுக்கின்ற பலி. குழந்தை தரசுவுக்கு கால்வலி குணமாக வேண்டியும் அனைவருக்கும் உடல் சுகம் வேண்டியும் பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், மரிய ஸ்வீட்லி 12ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும், ஆடு மாடுகள் பழுகி பெறவும், பயிர் பச்சை செழித்து வளரவும், செய்யும் தொழில் சிறக்கவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரிய ஆரோக்கியம், ஆரோக்கியம்மாள், லாரன்ஸ், மேபிள், ரோஸ், அந்தோனி பீட்டர், சோஃபியா ஒப்புக்கொடுக்கின்ற பலி. அனைவருக்கும் உடல் சுகம் வேண்டியும் ஆலன், ஜோ, மெர்வின், எல்வினா, ஷர்லி நல்ல சுகத்துடன் படிக்கவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி லாரன்ஸ், மேபிள் ஒப்புக்கொடுக்கின்ற பலி. மேபிள் ரோஸுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியசாமி, அன்னம்மாள் ஒப்புக் கொடுக்கின்ற பலி. அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் பிள்ளைகள் நன்றாக படிக்கும், ஆடு மாடு பழுகி பெருகவும், பயிர் பச்சை செழிக்கவும், செய்யும் தொழில் சிறக்கும், இது நாள் வரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி இன்னாசிமுத்து லீமா ரோஸ் ஒப்புக் கொடுக்கின்ற பலி. குடும்பத்தில் சமாதான நிலவும், லீமா ரோஸுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், கடன் பிரச்சனை தீரவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குழந்தைகளுக்கு ஆன்ம நலத்துள் நன்கு படிக்கவும், ஆடு மாடு கோழிகள் பழுகி பெருகவும், பயிர் பச்சை செழித்திடவும், புஷ்பமேரி ஆரோக்கியத்துடன் இருக்கவும், கால் வலி சரியாகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி சேட்டு ஜேக்கப் மேரி ஒப்புக் கொடுக்கின்ற பலி. ரமேஷிற்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும், சிரோமிற்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும், மருமகள் நல்ல சுகத்துடன் இருக்கவும், மருமகள் சுகப்பிரசவம் நடக்கும், ஜூலி மார்டினா உடல் சுகத்துடன் இருக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை, மருமகளுக்கு வேலைவாய்ப்பு வேண்டியும், பேரன் ஷர்வின், பேத்தி லூனா, கிரேசி நல்ல சுகத்துடன் வாழவும்,
விவசாயம் செழிக்கவும் ஆடு மாடுகள் பழுகி பெருகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பவுல், தெரசா, அஜய் குடும்பத்துடைய நலன் வேண்டி இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செபஸ்தியான், ஜெய்சிலி ஒப்புக் கொடுக்கின்ற பலி குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஆடு மாடு பழுகி பெருகவும் பயிர் பச்சை செழித்து வளரும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாணிப்பட்டி சின்னப்பன் ஞான சௌந்தரி ஒப்புக் கொடுக்கின்ற பலி மகள் ஆரோக்கியமேரிக்கு வேலை கிடைக்கும், பேர குழந்தைகள் நிதிஷ்ராஜ், கிளாடி, விஜிலா, செபாஸ்டின் நலமுடன் நிற்கவும், நன்றாக படிக்கும், விவசாயம் செழித்து வளரவும், மேலும் செபஸ்டியான் ராஜா ஆண்மழைப்பாற்றிற்காக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி கோக்குடையார் குடும்பம் வேளாங்கண்ணி ஜெயமேரி ஒப்புக் கொடுக்கின்ற பலி பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கும், மாடு சுகம் வேண்டியும் பழுகி பெருகவும் விவசாயம் செழிக்கவும் குடும்பத்தில் நல்ல சுகம் வேண்டியும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து நாமும் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஆண்டவர் பாதத்திலே உண்மையாக கிருபையாக ஒப்புக் கொடுக்க அவருடைய அருளை பெற நாம் அனைவரும் கூடி வந்து அவருடைய கிருபையை நாடுவோம். அதற்கு தகுதியாக தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையெல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்தி வை. உன் கழுத்துக்கு மாலையென அணிந்து கொள். நீ நடந்து செல்லும்போது அவை உனக்கு வழிகாட்டும். நீ படுத்திருக்கும்போது அவை உன்னை காவல் காக்கும். விழித்திருக்கும்போது உன்னுடன் உரையாடும். கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி. கண்டித்தாலும் தண்டித்தாலும் நல்வாழ்வுக்கு வழி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புனித இஞ்ஞாசியாருக்கு திருவிழா எடுத்து சிறப்போடும் நல்ல எண்ணத்தோடும் சீரிய சிந்தனையோடும் இந்த விழாவை நவநாட்களை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தைக்கும் இந்த பங்கிலை பணிபுரிகின்ற அருட்சகோதரிகளுக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை டேவிட் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவிழா வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அதை விட வேறு என்ன எல்லாரும் நல்லா இருந்தீங்கன்னா போதும். உடல் சுகத்தோட உள்ள சுகத்தோடு நல்லா இருக்கும். என்ன சிஸ்டர், அப்படி தானே? நல்ல உடல் சுகம் இருந்தால் என்ன வேண்டி கிடக்கு? பெரிய சொத்து வேண்டுமா? அதை விட வேறு என்ன இருக்குது? ஒரு நல்ல சொல்லு, அதோட வேறு ஏதாவது வேணுமா? இல்லை பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும், கொன்றும். அதே வள்ளுவன் அழகாக சொல்கிறார்ல, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே.
அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கடா, மற்ற குரல் கேட்டால் தெரியாது, இதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும். அப்போ ஒரு சொல் ஒரு மனிதை கொல்லுகின்றது. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. மனவேதனையோடு இருக்கின்ற பொழுது, மனக்கலக்கத்தில் இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது, வீட்டில் கடன் பிரச்சனையால் தத்தளிக்கின்ற பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனையுற்று இருக்கின்ற பொழுது, நோய்கள் தாக்குகின்ற பொழுது, அடுத்தவள் நம்மை தரைகுறவாக பேசுகின்ற பொழுது, நம்முடைய மனம் வேதனையில் கஷ்டத்தில் அனுபவித்து கண்ணீர் விட்டு சோகத்தோடு இருக்கின்ற பொழுது, யாராவது வந்து ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொன்னால் நம் மனம் எவ்வளவு சந்தோஷம் அடையும். தேற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், நமக்கு ஆறுதல் சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் தான் மனிதன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயர்கள், எத்தனை நோய்கள் ஒரு மனிதனை வாட்டி வதைத்தாலும் ஒன்றுமில்லாமல் ஆக்காலும் நமக்கு உறுதுணையாக ஆறுதலாக தேற்றுகின்றவர்களாக மனிதர்கள் இன்னும் நம்மிடத்தில் வாழ்கின்ற காரணத்தினால் மனித சமூகம் மனித நேயத்தோடு மனித மாண்பை காக்கின்றவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இன்று மனித சமுதாயம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்க ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, மறக்கக்கூடாது. நீ உங்கள் பங்கு தந்தை கொடுத்துருக்காங்க. தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் உண்டோவோ இருக்கிறார், அவர் தேற்றிக்கிட்டு இருக்கிறார். தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாயை போல தேற்றுகின்ற என் தெய்வம், என் இயேசு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னில் இருக்கிறார், எனக்குள் வசிக்கின்றார். எனவே நான் எந்த துன்பம், எந்த கஷ்டம், என்ன வேதனை என்னை தாக்கினாலும், என்னை உருகுலையாமல் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டாலும் என் ஆண்டவன் என்னோடு இருக்கின்ற காரணத்தினால் நான் தேற்றிக்கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை இன்றைய மறைவுரை நமக்கு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடு எடுங்கள், விடுதலை பயணம் 3வது அதிகாரத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? கடவுள் மோய்சனை அழைக்கின்றார். என்னவென்று சொல்லி அழைக்கின்றார்? என் மக்கள் எகிப்து தேசத்திலே பார்வோனின் அடிமை தளத்தில் இருந்து கொண்டு அவர்கள் அழுகின்ற அழுகுரல் என்னை கேட்கின்றது, என் செவிக்கு எட்டுகின்றது. எனவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றேன், என் மக்களை மீட்டு வா. கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு, ஆண்டவரே என் முன்னோர்களோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூறும், நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம், அழுகின்றோம், தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம், எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஜெபிக்க கூக்குரலிட்டு அழுக அழுக அந்த அழுகுரல் ஆண்டவனுடைய செவியை எட்டியது. எனவே தேற்றுகின்ற தெய்வம் அவர்களை தேற்றுவதற்காக, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, அவர்கள் வாழ்கின்ற நல்ல இடத்தை கொடுப்பதற்கு கடவுள் மோயிசன் என்ற ஒரு இறைவாக்கினரை அனுப்பி அவர் வழியாக அவர்களை தேற்றுகின்றார், வழிநடத்துகின்றார், வாழ வைக்கின்றார். என்ன பண்றார் மோயிசன்? பலவிதமான கட்ட சோதனைகள் வருது, நம்ம பார்க்கிறோம், விவிலியத்தில் வாசிக்கிற விடுதலை பயனுள்ள. அவர்களை கடத்தி வருகின்றார், மீட்டு அவர்களை நடத்தி வருகின்றார். வருகின்ற வழியிலே செங்கடல் இருப்பதை நமக்கு மிக தெளிவாக விடுதலை பயணம் 14வது அதிகாரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இங்கிட்டு பார்த்தா செங்கடலுக்கு பின்னாடி எகிப்தியர்கள் என்ன பண்றாங்க? விரட்டிக்கிட்டு வர்றாங்க, சாமி துரத்திக்கிட்டு வர்றாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? விரட்டிக்கிட்டு வர்றாங்க. ஐயோ போயிட்டாங்களே, இஸ்ராயேல் மக்கள் அவ்வளோ வேலை செய்யப்பட்டாங்களே, அவங்க எப்படியா பிடிச்சி இழுத்துட்டு வரன்னு சொல்லி எகிப்து மன்னன் எகிப்தியர்களோடு தேர் படைகளோடு அவன் விரைந்து வருகின்றான். அவன் விரைந்து வருவதை அறிந்த இஸ்ராயேல் மக்கள் பயம் கொள்கின்றார்கள், மனம் வேதனைப்படுகிறது. அப்பொழுது அன்புக்குரியவர்களே, விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் நமக்கு 11வது வசனத்திலே அந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த மோயிசை நோக்கி இவ்வாறு சொல்லுகின்றார்கள்: எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றான், எங்களை பாலினிடத்தில் சாவுதிர்த்து இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை.
ஏனெனில் பாலைநிலத்தில் செத்து ஒழிவதை விட எகிப்தியருக்கும் ஊழியம் செய்வது எங்களுக்கு நலம் என்றனர். மோயிஸ் அவளை தேற்றுகிறார். பாருங்க, தேற்றும் கடவுள், உங்களை காக்கின்ற கடவுள் உங்களை அழைத்து வருகின்றார். ஏன் அஞ்சுகிறீர்கள்? அவர் சொல்றாரு பாருங்க, மோயிசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். நிலை குலைஞ்சு போயிடுறோம்ல, ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருகின்ற என்ன பண்றோம்? நிலை குலைஞ்சு போயிடுறோம், ஒன்றும் இல்லாம போயிடுறோம். தேற்றுகின்ற வார்த்தைகள் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் தேற்றுகின்ற ஆண்டவன் மோயிசன் வழியாக அவர்கள் பயத்தில் இருக்கின்ற பொழுது, நிலை குலைந்து போயிருக்கின்ற பொழுது ஆண்டவன் மோயிசனை அனுப்பி அவர்களுக்கு எவ்வளவு அருமையான வார்த்தைகளை சொல்லி தேர்த்துகிறார் பாருங்க. ஒரு தாயை போல இறைவன் அருகில் இருந்து, அவர்களோடு இருந்து, அவர்களுக்குள் இருந்து கடவுள் கடத்துவதை தான் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அன்புக்கு அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்று விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். எம் யாவே கடவுள் நம்மோடு இருக்கின்றவர் உங்களுக்காக போரிடுவார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய மக்கள், அவருடைய மக்களாகிய உங்களுக்கு அவரே வந்து உங்களுக்காக போரிடுவார். எனவே அமைதியாயிருங்கள், சஞ்சலம் அடைய வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம், எந்த விதமான பயம் அடைய வேண்டாம், சந்தேகம் அடைய வேண்டாம். ஆண்டவர் ஏனென்றால் உங்களோடு இருக்கிறார், உங்களுள் இருக்கிறார், உங்களை நிச்சயமாக கடத்தி சென்று உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் என்று மோயிசன் தேற்றி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் என்று வேதாகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது அல்லவா? எனவே தேற்றுகின்ற கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்று விடுதலை பயன் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது, உங்களுக்கே தெரியும் குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்று. உண்மைதானே? திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லை என்றால் எவ்வளவு பழிச்சொற்கள், எவ்வளவு கேவலமான வார்த்தைகள், எவ்வளவு புறக்கணிப்பு. தாலி கட்டிய கணவன் முதற்கொண்டு, பெண்ணை பார்த்த மாமனார் மாமியார் முதற்கொண்டு, கூட பிறந்தவன் முதற்கொண்டு, பக்கத்தில் இருப்பவன் முதற்கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், எவ்வளவு நிலை குலைந்து போய்விடுவார்கள், எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கலக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கின்ற போதெல்லாம் அவர்கள் கண்ணீரோடு கவலையோடு முழிப்பதை பார்க்கின்ற அன்புக்குரியவர்களே. அவர்களையும் தேற்றுகின்ற கடவுளாக எம் கடவுள் இருக்கிறார் என்பதை தான் நமக்கு சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் சொல்கிறது. அன்னா என்ற பெண் ஒருத்தி ஆண்டவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து அழுகின்றார். என் ஆண்டவனே, என் கடவுளே, என் பரம்பொருளே, நான் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுகிறேனே, என் கண்ணீரை ஏறெடுத்து பார்க்க கூடாது என்று கண்ணீரோடு ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, சாமுவேல் புத்தகம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. அன்னா 1 அதிகாரம் 10வது வசனம். அன்புக்குரியவர்களே, அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கே ஒப்புக் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா இப்படி ஜெபிக்குது. ஜெபிச்ச பிறகு கடவுள் பாருங்க நமக்கு அழகா சொல்லுது. சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரும் நினைவு கூர்ந்தார். பாருங்க, அதுக்கு நான் உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார், நான் அவனை ஆண்டவிடமிருந்து கேட்டு என்று சொல்லி
அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் பெற்றார். Praise the Lord. Praise the Lord. அப்ப தேற்றுகின்ற கடவுள் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அதனால பிள்ளை பிறக்கணும்னு கவலைப்படாதீங்க, கடவுளே பிள்ளையா பிறந்துருவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளே பிள்ளையா பிறந்துருவார். என்ன கொஞ்சம் நாளாக இழுத்தடிப்பார் கடவுள். உங்களுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் இருக்கிறதா? சக்தி மிகுந்த விசுவாசமாக இருக்கிறதா? கடவுள் செக் பண்றார். யோபுவை செக் பண்ண மாதிரி நம்மளே என்ன பண்ணுவார்? செக் பண்ணுவார். நாம் நன்றவளாக இருந்தோம்னா நிச்சயமாக கடவுள் நமக்கு நல்லதை செய்வார். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, அரசர்கள் 2ஆம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுங்களே. அரசர்கள் 2ஆம் புத்தகம் 20வது. எசேக்கியா அரசன் இருக்கான், தெரியுமில்ல? இது நிறைய பேர் வாசிருக்க மாட்டீங்க, அதனால இதை பர்பஸ் அன்னைக்கு எடுத்து கடவுள் எப்படி அவனை தேற்றி அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்று. எசேக்கியா அரசன் நல்லவன் தான், கெட்டவன்லாம் கிடையாது. ஆனால் காலம் கனிந்து விட்டது. எனவே கடவுள் ஏசியா இறைவாக்கினை அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்றார் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீ சாவின்றி பிழைக்க மாட்டீர் என்றார். நீ செத்து போயிருவேன்னு சொல்றாரு கடவுள். அரசரை பார்த்து என்ன சொல்றாரு? நீ செத்து போயிருவேன், செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மரியாதையாரு, உன் உயிரை நான் எடுக்க போறேன்னு சொல்றாரு. அந்த எசேக்கியா அரசை செய்யறத பாருங்களே, 2ல சொல்லுது பாருங்க. எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பி கொண்டு, இப்படி தாங்க நம்ம இருக்கணும். சும்மா கண்டவங்ககிட்டலாம் போய் அழுகிறது, அதுக்கு நல்லா உத்துக்கிட்டு கேட்டுட்டு போய் நம்மளை போய் பாதி பேட்டை நான் பேரை கெடுத்து விட்ருங்க. ஏன் கண்டவங்கள்ட்ட போய் அழுகிற? ஐயோ என்னை எப்படி பேசிவிட்டானே, என்னை இப்படி பேசிவிட்டாலே, பேசுறதுனால ஒன்றும் கிடைக்காது. இவர் பாரு என்ன பண்ணுறா பாருங்க, தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கை உரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதை செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. எசேக்கியா அரசன் கதறி கடவுளிடம் கண்ணீர் விட்டு அழுதான். ஏசியா இறைவாக்கினர், இங்கே பாரு, நீ ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், உன் உயிரை கடவுள் எடுக்க போகிறார் என்று சொல்லி அவர் அவன் இடத்தை விட்டு நகர்ந்து வருகின்றார். நடந்து அவர் வருகின்ற பொழுது இவர் சுவர் பக்கமாய் திரும்பி, கடவுளே நீ என்னை நினைவு கூறும், என்னை பாரும், என்னை பாரும் என்று கதறி அழுகின்றார். அவர் முற்றத்தை அடைவதற்கு முன்பாக கடவுள் ஏசியா இறைவாக்கினர், போ திரும்ப போ அவன்கிட்ட. அவன் அழுகிறது என்னால் தாங்க முடியலை, எனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால நான் சொன்னதை போய் சொல்லுன்னு சொல்லிட்டு கடவுள் அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க, உன் தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகி இல்லத்திற்கு செல்வாய், உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு செத்துருவேன்னு சொன்னாரு கடவுள். நீ என்னை செத்துருவேன் நான் சொல்ற, உன்னை எப்படி மயக்கணும்னு எனக்கு தெரியும். கடவுளை மயக்குகின்றார், மயக்குகிறார். ஆண்டவரே நீ என்னை மயக்கி விட்டு நானோ மயங்கி விட்டேன். யாரு சொன்னா சொல்லுங்க? ஆண்டவரே நீ என்னை மயக்கி விட்டு நானோ மயங்கி விட்டேன். எந்த இறைவாக்கினர்? எரேமியா இறைவாக்கினர். ஆண்டவர் என்னை மயக்கிட்ட, ஒரு பெண்ணை போல நீ என்னை மயக்கி விட்டாய், நான் மயங்கி போய்விட்டேன். எனவே உன்னுடைய வார்த்தைகளை பிறரிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, கல்லால் எரிகிறாங்க, ஆனாலும் வார்த்தைகளை என்னால் சொல்லாமல் என் வாயுக்குள் வைத்திருக்க முடியவில்லை, நான் சொல்லிவிடுகிறேன் என்று எரேமியா இறைவாக்கு ஆண்டவனிடம் புலம்புவதை தான் இந்த நம்ம சொல்லுது.
அப்ப பாருங்க அன்புக்குரியவர்களே, கடவுள் சாக வைக்க நினைக்கிறார். அவன் கடவுளிடமே திரும்பி அழுது கதறி அழுகின்ற பொழுது அவன் அழுகுரலை காண சகிக்காத என் இறைவன், என்னை தேற்றுகின்ற கடவுள், என்னோடு இருக்கின்ற கடவுள், என்னுள் வசிக்கின்ற கடவுள், நான் அழுவதை காண சகிக்க முடியாமல் மனம் இறங்கி இன்னும் உனக்கு 15 வருஷம் தர்றேன், நீ வாழ் என்று கடவுள் நம்மை வாழ்த்துகிறார் என்றால் எப்படிப்பட்ட தேற்றுகின்ற கடவுள் நமக்கு இருக்கிறார் சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருக்கேன், உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. என்னையா 2 பயலுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. ஃபாதர் தேம்பி அழுகிறான். ஃபாதர் என்னன்னு கேளுங்க ஃபாதர், எங்கிட்ட சொல்லவே மாட்டுக்கிறான், நீங்களாவது கேளுங்க ஃபாதர். சரி என்னடா ஏண்டா அழுகிற, திரும்ப அழுகிறான். அது இந்த 6th 7th பயலுக்கு பண்ணுற அட்டூழியம் இருக்கு. அவங்க அழுதாங்கன்னா இப்போ மனக்கே பயமாக போயிடும், இப்படி அழுவாங்க. மூச்சு விட்டு ஐயோ செத்து போயிடுவானான்னு பயமாக இருக்கு நமக்கு. ஒன்றும் இருக்காது, அழுவா. ஏன் இப்படி அழுகிறான், எத்தனை பெற்றவங்க இப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்னு தெரியுது. அழுகிறத தேம்பி சும்மா அதாலும் பரவாயில்ல, நமக்கு பக்குன்னு ஆயிரு, ஐயோ எதா ஆச்சரியம் வந்து கொண்டு போடுவாங்க நம்மளை அப்படி சொல்லிட்டு. இவன் தேம்பி அழுகிறான். ஏண்டா 12th பையன் எப்படி அழுகிற, என்னன்னு சொல்கிறா? அழுகிறான், என்னைய பார்க்குறான், அழுகிறான். இந்த படு அரைஞ்சி பல்லகெல்லாம் கட்டி விட்டுருவீங்க, மரியா செருப்பால் அடிச்சு பிடிவி நாயை, எப்படியே சொல்லி செருப்பால் அடிச்சு பிடிவி நாயை. ஒன்று அழு இல்லைன்னா சொல்லு, பார்க்குற அழுகிற ஒன்று அவங்க 2 பேரையே பார்க்குறான். சரி நீங்கள் போகடா வெளியில் அப்படி சொல்லி போயிட்டாங்க. இப்பயா சொல்லுடா, உன்னை பார்க்க பாவம், ஏண்டா அழுகிற? இல்லை என்னடா இல்லை சொல்கிற? இல்லை ஒவ்வொரு பீரியட்லையும் அந்த பிள்ளை என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா, ஒவ்வொரு பீரியட்லையும் அந்த பிள்ளை என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா, நானும் பார்ப்பேன். இப்போ 2 நாள் என்னை பார்க்க மாட்டேங்க, வேற பையனை பார்க்குறா. நான் என்னத்த சொல்ல, அது நடக்கும். நானும் பார்ப்பேன், நானும் பாடம் எடுக்கிறல்ல, இதுக்கு என்ன அட்டுழியம் பண்ணுங்கன்னு பார்ப்பேன். பெற்றவங்கள்ட்ட கேட்டால் என் பிள்ளை மாதிரி உண்டான்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் பார்க்குறது எங்களுக்கு தானே தெரியும். ஒவ்வொரு பொண்ணு என்னை திரும்பி பாப்பா, சைட் அடிப்பா. ஏட்டா என்னை 2 நாள் என்னை பார்க்குறதே இல்லை, என்னால் தாங்க முடியலை. இப்போ நான் தேற்றுகின்ற கடவுளாக மாறணுமா அவனுக்கு? நீங்கள் சொல்லுங்க, சிரிக்கிறீங்கல்ல. ஒரு 2 அறை விட்டி அப்போதான் பழிச்சுன்னு அரைஞ்சு 2 அறை படா வீட்டுக்கு சொல்லிட்டு. உங்கள் அம்மா வர சொல்ல கட்டி வேணாம் பாரு, சொல்லாதீங்க பாருங்க அம்மாட்ட. எங்கள் அம்மா அடி செருப்பால் விளக்க மாத்திரம் அடிக்க கூப்பிடாதீங்க பாரு. எப்படியெல்லாம் தேர்தல் பயலுக்கு விரும்புகிறாய் பாருங்க. இந்த பொண்ணு அதுக்கு மேலே இதுக்கு டாட்டா காமிக்கிறதும், கையை காமிக்கிறதும், காலை காமிக்கிறதும் ஸ்கூலில் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது, நாங்களும் கண்டுக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, இது மாதிரி தான் இந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து தேற்றுகின்ற கடவுளாகவும் நம் கடவுள் இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய கடைசியில் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா நற்செய்தியும் தொடரணும். பார்த்தீங்களா, யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 5ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? அதில் பாருங்க, யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு சென்றார். எருசலேமின் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. என்ன ஐதீகம்? அங்கே உடல் நலமுற்றோர், நோயாளிகள், ஊனமுற்றோர் எல்லாரையும் படுக்க வச்சுருப்பாங்க. வானதூதர் ஒரு நாள் திடீர்னு வந்து ரெக்கையில் என்ன பண்ணுவார்? குளத்தை கலக்குவார். யார் முதல்ல குதிக்கிறாங்களோ நோய் சரியாயிடும். இது நடந்தது உண்மை, மாற்று கருத்து கிடையாது. இயேசு அங்கே வருகிறார். இதுதான் பியூட்டி. அங்கே 38 வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடக்கிறான். கடவுள் இயேசு அவனை கூர்ந்து கவனித்தார். வார்த்தையை கவனிங்க, கூர்ந்து கவனித்தார். அவனுடைய நிலைமையை கடவுள் புரிஞ்சுக்கிட்டார். நீ நலமாக விரும்புகிறாயா? குட் கொஸ்டினோ. நீ நலமாக விரும்புகிறாயா? அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. ஐயா 5:7,
தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்ற அவருக்கு இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்து நடந்து கொண்டு நடந்தார். Praise the Lord. Praise the Lord. அப்புறம் என்ன, இதுக்கு மேலே நான் பிரசங்கம் வைக்கணுமா? தேவையில்லை. 38 வருஷமா படுத்த படுக்கையாக நான் குணமடைவேன் 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 குணமடைவேன், வானதூதர் வந்து தண்ணியை கலக்குவார், நான் முதல் ஆளாக இறங்கி குணமடைவேன் 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 குணமடை ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு சுகமில்லாமல் அந்த வேதனையோடு தத்தளித்து கொண்டு இருந்தவனை இயேசு உற்று நோக்கினார். என்னையும் உற்று நோக்குவார். ஏனென்றால் என்னை தேற்றுகின்ற கடவுள், என் தாயை போல தேற்றுகின்ற கடவுள். கடவுள் கூர்ந்து பார்த்தார், அவனை தேற்றினார், வார்த்தைகளால் தேற்றினார், குணம் கொடுத்து தேற்றினார். Praise the Lord. எனவே அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவன் என்னோடு இருக்கிறார், என்னை தேற்றுவார், எனக்கு சுகம் கொடுப்பார், எனக்கு ஆறுதல் தருவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, மை ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம், ஆராதித்து புகழஞ்சலி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எம்மோடு இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தகப்பனே, எங்களுக்குள் வசிக்கின்றீர் என்று நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம். தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வருகின்ற காரணத்துக்காக இந்த புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு பரிசுத்த உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகின்றோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் தாரும். தகப்பனே, இவர்களோடு இருந்து இவர்கள் உழைப்பை ஆசிர்வதியும். தகப்பனே, இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை தாரும், உடல் சுகத்தை தாரும், ஆற்றலோடும் சக்தியோடும் கிருபையோடும் இருக்க நீர் கிருபை செய்தருளும். தகப்பனே, பரிசுத்த ஆவியே அக்கினியாக இறங்கி இவர்களை ஆசீர்வதியும். அப்பா இயேசு ராஜா, 38 வருடங்களாய் நோயோடு படுத்திருந்த மனிதனை கூர்ந்து கவனித்து சுகம் கொடுத்த எம் தெய்வமே, இந்த திருப்பலியில் பங்கெடுத்து பக்தியோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து இவர்களை கூர்ந்து கவனித்து உம்முடைய நோய்களை தீர்த்து குடும்ப கஷ்டங்களை போக்கி கண்ணீரை நீக்கி கவலைகளையும் வேதனைகளையும் போக்கி, ஆண்டவா இயேசு ராஜா, என் தகப்பனே, என்னோடு இருப்பவரே, இவருக்கு ஆறுதலாக இருந்து தேற்றுகின்ற கடவுளாக ஒவ்வொரு நாளும் இவர்களை தேற்றும். தகப்பனே, தேற்றும். தகப்பனே, தாயை போல தேற்றும். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காகவும் உலக தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். நல்ல ஆயனே எம் தாய் திரு அவையை வழிநடத்தி வருகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து வழிநடத்தவும், உமது பணியை தொடர்ந்து நிறைவாக செய்ய தேவையான ஞானத்தையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒற்றுமையின் தெய்வமே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற எம் பாணிப்பட்டி இறை மக்களை ஆசீர்வதித்து அவர்கள் எந்நாளும் அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் மகிழ்ச்சியிலும்
சிறந்து விளங்கவும் அவர்கள் தேவைகள் நிறைவேறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே எம் இறைவா, திருமணமாகிய குழந்தை பெற்ற தாய்மார்கள் உடல்நலத்தோடு வாழவும், குழந்தை வரத்திற்காக காத்திருக்கும் எம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடினோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று மொழிந்த இறைவா, நாட்டை வழிநடத்தி வரும் தலைவர்கள் தன்னலம் கருதாமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்ற அருள் வரங்களை தந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தகப்பனே இறைவா, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உடல் உள்ள சுகத்தை, ஆரோக்கியத்தை, நோயற்ற வாழ்வை தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறுவதாக. கனிகளை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர். மலர்களை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன், எனக்காய் வாழ வேண்டும் என்று நீர் கேட்டீர். தீபம் ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சி
மாட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரை, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்று சிறப்பு செய்கின்ற பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் மரிய செங்கோல் குடும்பம், பாணிப்பட்டியில் வாழ்கின்ற எல்லா இறை குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை கடந்த ஆண்டு முழுவதும் எம் புனிதரின் பரிந்துரையால் அந்த ஊர் மேனேஜர் குடும்பத்தார், அந்த எல்லா குடும்பத்தாரும் பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் தொடர்ந்து அந்த ஊரையும் மேனேஜரையும் ஆசிர்வதித்து அந்த ஊரில் செய்கின்ற தொழில் விவசாயம் சிறக்கவும், ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், குடும்பத்தில் அன்பும் சமாதானம் இருக்கவும், பல்வேறு வெளிநாட்டில் பணியாற்றுகின்றவர்கள் பாதுகாப்பாக பணியாற்றவும், குழந்தை பாக்கியத்தை தந்தலும், பிறந்திருக்கின்ற குழந்தைகளை ஆசிர்வதியும், திருமண காரியங்கள் கைகூட அருள் புரியும், வேலைவாய்ப்பு கிடைக்க அருள் புரியும், அவர்கள் கையீட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தந்து எப்போதும் உமக்கு சாட்சியாக வாழ அருள் புரியும். தந்தையே, இந்த திருப்பலியை நன்றி பலியாக வேண்டல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற சௌரிமுத்து ராசம்மாள், மரிய ஆரோக்கியம்மாள், லாரன்ஸ் மேபிள் ரோஸ், ஆரோக்கியமே சாமி அன்னம்மாள், இன்னாசிமுத்து லீமா ரோஸ், ஜேக்கப் மேரி சேட்டு, பவுல் தெரசா அஜய், செபஸ்தியான் ஜெய்சீலி, சின்னப்பன் ஞான சவுந்தரி, வேளாங்கண்ணி ஜெயமேரி, இவர்களின் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வல்லமை கிருபையானது தொடர்ந்து வழிநடத்தி இவர்கள் குடும்பத்திலே அன்பும் சமாதானம், இவர்கள் இந்த திருப்பலியின் வழியாக கேட்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து நீர் பதில் வழங்குவீராக. உம்முடைய புனிதரின் பரிந்துரையால் அனைத்தையும் அவர்கள் பெற்று வாழ துணை புரியும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பங்களில் மறித்த அத்தனை பேரையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கு நித்திய பேர்மத்தின் கதவுகளை திறந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள் சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர், தோமையார், எம் திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்தர், சவேரியார், பதுவேந்தோணியார், வனத்தந்தோணியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வனசின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித
ரீத்தாமால் மற்றும் நவவிலாச வானக தூதர்கள், அதிதூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். அனைவரும் இணைந்து இறைவன் நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆரோக்கியத்தை, நோயற்ற வாழ்வை, கடனற்ற வாழ்க்கையை தரும்படியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்குறைகளை பாராமல் எங்கள் ஒவ்வொருவரின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் புனிதரின் பரிந்துரையின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய 6ஆம் நாள் நவநாள் உற்சவத்திலே இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் மரிய செங்கோல், அவரோடு இணைந்திருக்கின்ற ஊர் நிர்வாகிகள், நண்பர்கள், இளைஞர்கள், இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இந்த நாளில் இந்த திருப்பலியுடைய நிறைவிலே நமக்கு அன்னதானம் என்ற பகிர் உணவை வழங்குகின்ற ஊர் மேனேஜர் பாணிப்பட்டி இறை மக்களுக்கு மீண்டும் நாம் நன்றி செலுத்தி கைத்தட்டி அவர்களை போற்றுவோம். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் சிறப்பாக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற 2 தந்தையர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். தந்தை டெனிஸ் கில்பர்ட் நமக்கு அறிமுகமானவர். தற்போது மறைமாவட்ட கல்வி பணிக்குழு செயலராக இருக்கிறார். அவர் கல்வி பணிகள் கீரனூர் புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப்பள்ளியினுடைய நிர்வாகி தலைமை ஆசிரியராக இருந்தார். சீரும் சிறப்புமாக பணியாற்றினார். பொன்மலைப்பட்டி புனித திருஹிருதய ஆண்டவர் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நிர்வாகியும் பணியாற்றினார். பொத்தமேட்டுப்பட்டி அந்த கல்விக்கூடத்திலே புனித சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் நிர்வாகம் பணியாற்றினார். தற்போது ஆர்சி மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராகவும் நிர்வாகியும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவருக்கென்று ஒரு சிறப்புமிக்க பாங்கு உண்மையோடு, நீதியோடு, நாணயத்தோடு இருப்பது. எதற்கும் ஆசைப்படாமல் எளிமையாக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, கட்டுக்கோப்பு இருக்கும். மாணவர்களை கண்டித்து திருத்துவார், கனிவோடு திருத்துவார், பாசத்தோடு திருத்துவார். ஆகவே இவரை பார்த்து யாரும் பயப்பட மாட்டார்கள். தோழமையோடு மாணவர்கள் பழகுவார்கள். அதே போல் ஆசிரியர்களையும் சிறப்பாக வைத்திருப்பார். மறை மாவட்டங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை. மறை மாவட்டத்துடைய நலனுக்காக அவர் பாடுபடக்கூடிய அன்பு தந்தை. இவருடைய மறைமுறையை நான் முதன்மொழியில் நின்று தான் கேட்டேன். நற்செய்தி அருங்கொடையில் இருக்க ஃபாதர்ஸை விட ஃபாதர் தான் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ஜபத்தோடு இந்த நற்செய்தியை அறிவித்தார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நானே மெய்மறந்து நான் அவங்களையெல்லாம் தோற்று போயிடுவார். அப்படி ஒரு ஆழமான இவரை அங்கு வந்தால் எப்படி செய்வார் என்று யோசித்து கொண்டிருந்தேன். எனவே தந்தை அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிப்போம். எனவே அருமையான மறைவுரை, சிறப்பான ஜெபம் என்னை நெகிழ வைத்தது. எனவே மீண்டும் தந்தை அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவிக்கிறேன். நம்முடைய சார்பாக பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தந்தை அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்திய தந்தை அருள் தந்தை டேவிட் ராஜ். இவர் வெள்ளை மரியம்மாள் கோயிலில் குருவாகி ஒரு 6 மாதத்திலே பணியமர்த்தப்பட்டார். மறைமாவட்ட பொருளாளராக நான் இருக்கும்போது வேகமானவர், வீரமானவர், வேகமானவர். நல்ல முறையில் அங்கு எத்தனையோ காரியங்கள் அவரோடு இணைந்து செய்ய முடிந்தது. அதற்காக நிலங்கள் கூட வாங்க பல்வேறு விதமான சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள் இருந்தாலும் பொறுமையாக பேசி அந்த மக்களை தன்வயப்படுத்தி பல காரியங்கள் செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நாகமங்கலம் பங்கிலே பங்கு பணியாளராக 4 ஆண்டுகள் பணியாற்றினார். அங்கு எங்கு சென்றாலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். ஆன்மீக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தந்தை. இறையிறக்க நவநாளை சீரும் சிறப்புமாக அமைத்து அதற்கு புதிய பீடம் அமைத்து செய்தார். அதைத் தொடர்ந்து ஆவூருடைய பங்கினுடைய திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாக 5 ஆண்டுகள் சிறப்பாக செய்திருக்கிறார். சிலுவை பாதைகள், ஜோமாலை ஸ்தலங்கள், இன்னும் மக்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் எத்தனை காரியங்கள் பல பேரிடம் உதவி பெற்று அதை நேர்த்தியாக செய்திருக்கிறார். இப்போது நம்முடைய யோகாண்டாம் திருமலையிலே பங்கு தந்தையாக இருக்கிறார். மறை மாவட்டத்துடைய அசையா சொத்துக்களுடைய பாதுகாவலர். இவர் தான் பாதுகாப்பாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். ப்ராப்பர்ட்டி இன்சார்ஜ் என்று நாங்கள் சொல்வோம். எனவே தந்தை அவர்கள்
ஆன்மீகவாதி, சிறப்பாக பணியாற்றுகிறவர், நற்செய்தி பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர், அருங்குடை ஊழியத்திலே தன்னை தீவிரப்படுத்திக் கொள்கிறவர், செய்யக்கூடிய காரியத்தை மறைமாவட்ட நலனுக்காக ஆசையோடு வாஞ்சையோடு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய தந்தை. எனவே நம்முடைய அன்பு அழைப்பேற்ற தந்தையவர்களை இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த தந்தையவர்களுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக பாணிப்பட்டி துரைக்கண்ணவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நாளை 7வது நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்கின்றவர்கள் புனித இஞ்ஞாசியார் கிராமநல மன்றம். அன்று திருப்பலி முடிந்து திருச்சியிலிருந்து தனசிலி மரியலூஸ் குடும்பத்தார் நமக்கு பகிர் உணவு வழங்க வருகிறார்கள். எனவே நாம் அந்த நிகழ்வு நடைபெற சிறப்பாக ஜெபிப்போம். இப்போது திருப்பலியுடைய நிறைவிலே உங்களுக்கு அன்னதானம் பகிர் உணவு வழங்கப்படும். ஒரு பணிவான வேண்டுகோள், அதாவது உங்களுடைய வாகனத்தை இங்கே நிறுத்த வேண்டாம். ஆலமரத்துக்கு பின்பகுதியில் போய் அது மாதிரி நுழைவாயிலாம் அப்படி வச்ச இடத்துல வச்சுட்டு போயிடாதீங்க, அப்படி போக வேணாம். அதற்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆகவே பின்பகுதியிலே நீங்கள் வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சாப்பிட்டோன்னா அந்த பாட்டிலெலாம் சிலவங்க போட்டுட்டு போயிடுறீங்க. பாவம் சின்ன பிள்ளைங்க பொறுக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நம்முடைய பொறுப்பு, சாப்பிட்டோன்னு பாட்டில் எடுத்து குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போடும்படி. நம்முடைய இடம் ஆண்டவருடைய பிரசன்னமான புண்ணிய பூமி. ஆக புனிதமாக வைத்திருப்பது நம்முடைய கடமை. எனவே இதை உணர்ந்து செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளில் நம்முடைய அன்பு தந்தை டென்னிஸ் கில்பர்ட் அடிகளார் அவர்களையும் என்னையும் இந்த நாளில் நவநாளில் திருப்பலி நிறைவேற்ற அழைத்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.